நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தமிழர் மதமை பற்றின ஒரு சின்ன குறிப்பு. நம்ம தமிழகம் ஆன்மீக பூமி, சித்தர்கள் பூமி, சிவனடியார்கள் பூமி அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. குறிஞ்சி முருகனை குறிக்கும், முல்லை திருமாலை குறிக்கும், மருதம் இந்திரனை குறிக்கும், நெய்தல் வர்ணனை குறிக்கும், பாலை கொற்றவையை குறிக்கும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த மொத்த உலகத்தோட வரலாறு நம்ம புரட்டி பார்த்தோம் அப்படின்னா அதில் பேஸ் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக தமிழர்கள் தான், தமிழ் குடி தான். அதே மாதிரி தாங்க முத உருவாகின மதமும் தமிழ் தான். அதுக்கப்புறமா தான் மற்ற மதங்கள். ஸோ தாய்மொழி நம்ம தமிழ் மதம், அதிலிருந்து உருவானது மற்ற மதங்கள். இதுக்கு வரலாறு சான்றுகள் இருக்குது. ஆனால் சில பேர் இதுக்கு கேட்டால் கோவப்படுவாங்க. பட் உண்மை இதுதான். சரி, இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம தமிழர்கள் மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது 79 டிகிரி தீர்க்க ரேகை, இந்த டைரக்ஷனை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 79 டிகிரியில் எப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல்கள் சொல்லிடுறேன். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் 276 சிவன் கோயில்கள் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 280 பழமையான சிவன் கோயில், அதில் 274 தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்குது. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? அடுத்தது 108 திவ்ய தேசங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, கேள்விப்பட்டிருப்போம்ல. அப்போது அந்த 108ல் 96 வைணவ கோயிலும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு, சைவம் வளர்த்த அந்த 63 நாயன்மார்கள் பிறந்தது எங்கே அப்படின்னா தமிழ்நாட்டில் தான். அப்புறம் வைணவம் வளர்த்த 12 ஆழ்வார்கள், அவங்க பிறந்ததும் தமிழ்நாட்டில் தான். சிவன் கோயில்கள் எல்லாத்துக்குமே தலைமை ஹெட்டு என்ன அப்படின்னா சிதம்பரம் தான் இல்லையா? அப்போ அது எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அடுத்தது வைணவ கோயில்களுக்கு எல்லாம் ஹெட்டு தலைமை எங்கே அப்படின்னா திருவரங்கம், அதுவும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. பஞ்சபூதங்களுக்கான கோயில்கள் எங்கெங்கே? அந்த 5 பஞ்சபூதங்கள் சொல்லுவோம் இல்லையா, அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. நவகிரகங்கள் மற்றும் அதாவது 27 நட்சத்திரங்களுக்கும் கோயில் இருக்குது அப்படின்னா அது தமிழ்நாட்டில் தான் இருக்குது. 14 சித்தர்களும் வாழ்ந்து சமாதியானதும் இந்த தமிழகத்தில் தான். ஸோ உலகத்தில் முதல் சிவன் கோயில் திரு உத்திர கோசமங்கை அப்படிங்கிற கோயில், இதுவும் நம்ம தமிழகத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பழந்தமிழர்கள், ஏன் நீங்கள் 5 திணை எடுத்துக்கோங்களேன், 5 திணை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது எல்லாமே குறிக்கிறது நம்ம இந்து மத கடவுள் தான். குறிஞ்சி முருகன், முல்லை திருமால், மருதம் இந்திரன், நெய்தல் வருணன், பாலை கொற்றவை. ஸோ இவ்வளோ ஒரு பெருமை இருக்குல்ல நம்ம தமிழ்நாட்டில். அதனால தான் என்னவோ தெரியல, நிறைய பேருக்கு அது கண்ணு உறுத்துது. சரி, இன்றைக்கி நம்ம முக்கியமான இன்னொரு டாபிக், அதுதான் இந்த 79 டிகிரி தீர்க்க ரேகை. இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, நான் முதல்ல அந்த லிஸ்ட்டை சொல்லிடுறேன். கேதார்நாத், காளஹஸ்தி, ஏகாம்பரநாதன் அதாவது காஞ்சி, திருப்பதி, திருவானைக்காவல், சிதம்பரம் நடராஜர், ராமேஸ்வரம், கலேஸ்வரம், இந்தியா. ஸோ இது எல்லாமே வடகோடி இமயமலையில் ஆரம்பித்து தென்கோடியில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்து வரைக்கும் இந்த கோயில்கள்லாம் இருக்குது. இது எல்லாமே சிவன் கோயில்கள். இதில் நம்ம சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இது எல்லாமே 79 டிகிரி தீர்க்க ரேகையில் அமர்ந்திருக்கு. அதாவது என்னதான் நடுவில் கேப் எவ்வளோ இருந்தாலும் இந்த எல்லா கோயில்களையும் நீங்கள் எடுத்து ஒரே பாயிண்டில் கொண்டு நீங்கள் மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 79 டிகிரியில் இருக்கும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல? அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த காலத்தில் எந்த டெக்னாலஜியும் கிடையாது. ஒரு லொக்கேஷனுக்கும் இன்னொரு லொக்கேஷனுக்கும் அவங்க கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஜிபிஎஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் எவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்காங்க பாருங்களேன். இப்போ இந்த லிஸ்ட்டில் நீங்கள் பார்க்குறது தாங்க கேதார்நாத் 79.0, கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும், அது டெசிமலில் தான் அப்போ கூட. ஸோ 79 டிகிரி காளஹஸ்தி, காஞ்சியில் இருக்கக்கூடிய கோயில், திருவாரை, திருவண்ணாமலை, சிதம்பரம் நடராஜர், ராமேஸ்வரம், காளேஸ்வரம், பார்த்திங்கன்னா எல்லாமே 79 டிகிரியில் இருக்குது. ஸோ இது எப்படிலாம் கட்டினாங்க அந்த காலத்தில் அப்படின்னு இன்றைக்கும் நம்ம பழந்தமிழர்களோட நிறைய விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது எப்படிப்பா இதை செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த இதில் தான், அந்த கேள்வியோடு தான் முடியும். அந்த ஆராய்ச்சியை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கும் நிறைய விஷயங்கள். சரி நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம தமிழர்களோட மதங்களை பற்றின சுவாரஸ்யமான விஷயம் பார்த்தோம். அதுக்கப்புறமா 79 டிகிரி தீர்க்க ரேகையை பற்றி பார்த்தோம். நம்ம அடுத்த வீடியோவில் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ.